சும்மா என்னையே விரட்டிட்டு இருங்க. இதோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், இறங்கிட்டேன், கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் உங்க புள்ள. அவனை என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களே? ஏய், மெட்ராஸ் டிராபிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? சும்மா பேசிட்டே இருக்காம சீக்கிரம் வா. அம்மா போயிட்டு தரமா. எல்லாத்தையும் நல்லபடியா தெளிவா கேட்டுக்கப்பா. சரிம்மா. ஜாதகத்தை மறக்காம எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டமா. ஏற்கனவே ஒரு காப்பி பொண்ணு வீட்டுல கொடுத்துருக்கேன். எதுக்கு இருக்கட்டுமே தான் எடுத்துட்டு போறேன். ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, சஞ்சய் வரலையா? அவங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஆமா, உங்க பிள்ளைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏற்கனவே அடி வாங்கி இன்னும் புத்தி வரல. ஒரு தடவைக்கு 4 தடவை அவன்கிட்ட நேர்ல பேசிட்டு அப்புறமா போலான்னா கேட்க மாட்டேங்கிறாரே. இந்த ஒரு விஷயத்திலேயாவது மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்றீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் என் பேச்ச கேட்பான். இதோ வந்துட்டான். நீ போட்டுக்கு ஏதாவது பேசி அவனை கோவப்படுத்தாத. ஏண்டா இந்தா வரேன் அந்த வரேன்னு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்க? ஏண்டா இவ்வளவு நேரம்? நீ வேறம்மா, இந்த டிராபிக்ல எப்பாவது வந்தானேன்னு சந்தோஷப்படு. சரி சஞ்சய், போன வேலை நல்லபடியா முடிஞ்சதுல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீ மதுரையில தான் தங்குறன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நம்ம சங்கத்து ஆளுங்க கிட்ட சொல்லி உனக்கு நல்லபடியா ஏற்பாடு பண்ணிருப்பலப்பா. உனக்கு போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வந்துகிட்டே இருந்தது. அது மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ள போனப்பா, அப்ப பண்ணிருப்பீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா, கண்டினியூஸா டிராவல் அப்புறம் பிராக்டிஸ் அது இதுன்னு பயங்கர டயர்டா இருக்குப்பா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கடைக்கு வரேனே. ஏய், நீ நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. மெதுவா கடைக்கு போ, ஒன்னும் அவசரம் இல்ல. வசந்தா, அந்த போட்டோ கொடு. இந்தா, இத பாரு. பிடிச்சிருக்கா சஞ்சய்? என்னப்பா அது? உனக்கு பாத்துருக்கிற பொண்ணுப்பா. சிட்டிலேயே பெரிய பணக்காரங்க. ஒரு வகையில நமக்கு தூரத்து சொந்தம் தான். அப்பா, என்னப்பா அது? திடீர்னு எதுக்கு இதெல்லாம்? ஏன் உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு வயசு வரலையா? இவ்ளோ அதிர்ச்சியா கேக்குற? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருப்பா. சஞ்சய், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. இப்ப ஜாதகம் பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். நல்ல வேளை நீயே வந்துட்ட. அவன் சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவான்? சும்மா இருக்க போறியா இல்லையா? பெத்தவங்க திடீர்னு ஒரு போட்டோவை காமிச்சு இதான் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டா எந்த பையனும் தயங்குவான். சஞ்சய், நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே ட்ரீட் பண்றேன். சும்மா சொல்லு. சரி பாப்பா, பாத்தியா இப்ப என்ன சொல்ற? ஏதோ சின்னதா நம்பிக்கை வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுலயே நீ குறை வைக்கிற. முழுசா சந்தோஷப்பட்டுக்கோ. அவன் ஏன் புள்ள. சரி வா, சந்திராமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு போனோம். அம்மா, நாங்க வரமா? சரி வா, பார்த்து நல்லபடியா முடிச்சிட்டு வா. கடவுளே, இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையணும். பிஸ்கெட்டா இருக்கு. என்னடி, இந்த ஃபாரின் சாக்லேட் எந்த கடையில தானே வாங்க? ஆமாடி. இங்க என்ன பிஸ்கெட்டா இருக்கு? சரி, அந்த சைடுல இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? வா. தம்பி, இங்க அகர்பத்தி எங்க இருக்குப்பா? அங்க ரைட் கார்னர்ல போய் பாருங்க. அங்க இருக்கும். தேங்க்ஸ் பா. சார், இங்க அந்த ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் எங்க இருக்கு சார்? தெரியலங்க. அங்க எங்கேயாவது போய் தேடி பாருங்க. சார்,
என்ன சார் நீங்க அவங்களுக்கு மட்டும் கரெக்டா சொன்னீங்க? ஏங்க அங்க இப்பதான் நான் அகர்பத்தி எடுத்துட்டு வந்தேன், அதனால சொன்னேன். அ, 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 அப்போ நீங்க கடையில வேலை செய்யற ஆள் இல்லையா? ஓ சாரி, நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு. சரி பரவாயில்ல. ஏண்டி அவனை பார்த்தா கடையில வேலை செய்யற ஆள் மாதிரியா இருக்கு? ஆமால, கடையில வேலை செய்யற பையனா இருந்தா இன்னும் கொஞ்சம் டீசெண்டா இருந்திருப்பான்ல. என்ன ஜோக்காக்கும்? சும்மா ட்ரை பண்ண வா, சாக்லேட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் நட்ராஜ், எப்படி இருக்க? என்ன நம்ம கடை பக்கம்? என்ன உனக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு? உன்னை தோரானன் கூட அடிக்கடி பாத்துருக்கனே. ஓ சொல்லுங்க. ஆமா, என்னது இது? உங்க கடையில இல்லாத பொருளா எங்க கிட்ட இருக்கு? இல்ல இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன், சரி அப்படியே இங்கேயே வாங்கிட்டு போலான்னு. தாராளமா வாங்கிக்கப்பா. கதிர் ஸ்டோர்ஸ்காரங்களே எங்க கிட்ட வந்து தான் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு பப்ளிசிட்டி பண்ணிடுவோம்ல. நான் சும்மா விளையாடுதா சொன்னேன், நீ போய் தோரானன் கிட்ட சொல்லிடாத, தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. சரிங்க. ஏய் இருமா, என்ன நீ போய் பில்லு கொடுத்துட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாரு. துரப்பா என்கிட்டயே காசு வாங்கினேன்னு கோச்சுக்க மாட்டாரு. காசு நான் கொடுக்கலன்னா அவரு என்ன கோச்சு பாருல. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க முதல்ல பில்லு இந்தாங்க கொடுங்க. சார். சரி அந்த நோட் எடுமா. இந்தாங்க எடுத்துக்கங்க. இந்த நோட் தானே சார்? பில்லு இந்தாங்க. அந்த பில்ல கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ். சரி நான் சரி வரேன். ஓகே, பாப்போம். போயிட்டு வாங்க. அம்மா அந்த நோட் எடுமா. சரிங்க சார். ஹே, என்னடியாச்சு? போறது யாருன்னு தெரியும்ல? யாரு? வீட்ல மாப்பிள்ளை பாத்திருக்காங்கன்னு சொன்னல. ஆமா, அது இவர்தான், கதிர் ஸ்டோர் ஓனர் துரையோட பையன். ஏண்டி சேல்ஸ்மேன் இவனை விட டீசெண்டா இருப்பான்னு சொன்ன? என்ன இப்ப நீங்க ஜோக் அடிக்கிறீங்களா? ஏன் நானும் ட்ரை பண்ண கூடாதா? போதும் வா. வாங்க. வணக்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா இங்க இருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வா. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேங்க. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல, அதனால ஆண்டவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறான். அடுத்த மாசம் கூட புதுசா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். என்ன உங்க அளவுக்கு இல்ல. வசதியில என்னங்க இருக்கு? மனசை விட பெரிய சொத்து என்ன இருக்கு சொல்லுங்க? அது தாராளமா இருந்தா பத்தாதா? அதுவும் கரெக்ட் தாங்க. உங்களை நான் அதிகமா பார்த்தது இல்ல, ஆனா உங்க அண்ணன் கதிர கொஞ்சம் தெரியும். நல்ல மனுஷன். உங்க அம்மாவை நம்ம மீனாட்சி வீட்டு கல்யாணத்துல பார்த்தேன். அப்பதான் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களை பத்தி நீங்களும் விசாரிச்சிருப்பீங்க. ஐயோ, விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தப்பு இல்ல, இருந்தாலும் இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஆனா இப்போ ஒரு பொண்ணுதான். மூத்தவ தான்
எல்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க வீட்லயும் அதே கதை தானங்க. அவளை பத்தி பேசுறத கூட நான் பாவம்னு நினைக்கிறேன். வேணாம், அந்த பேச்சே வேணாம். சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இவன் என் கொழுந்தனார் வணக்கம் பையன் சார். வெற்றி. வணக்கம். இது இவன் சம்சாரம். எனக்கு பையன் இல்லாத குறைய இவன் தான் தீர்த்து வைக்கிறான். அப்புறம் என்கிட்ட தேவைக்கு அதிகமாவே பணம் காசு எல்லாம் இருக்கு. ஆனா என்னோட கடைசி காலத்துல சொந்த பந்தங்களோட இருக்கணும்னு பாக்குறேன். நல்ல விஷயம் தானே. நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான், சொல்லிட்டேன். நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அதையே நீங்களும் சொல்லிட்டீங்க. உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துப்பான். கரெக்டா தான் சொன்னீங்க. இது எதையுமே நாம முடிவு பண்ண முடியாதுல்ல. ஜோசியர் வந்துட்டு இருக்காரு. பல தலைமுறையை வாழ வைக்க போற விஷயம். அதனால தான் கேரளால இருந்து ஜோசியரை வர சொல்லியிருக்கோம். ரொம்ப பெரிய ஜோசியர். சாதாரணமா ஒரு வெளியில எங்கேயும் போய் பார்க்க மாட்டாரு. அம்மாவும் நானும் தான் ப்ரெஷர் கொடுத்து அவரை இங்க வர சொல்லியிருக்கோம். எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை பொண்ணோட நேரம் ஒத்துப்போதான்னு பார்க்கணும்ல. பெரியமா ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். இவன் தங்கச்சிக்கு கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து இப்படிதான் பரபரப்பா இருக்கான். திவ்யா மேல இவனுக்கு ரொம்ப பாசம். அப்படிதாங்க இருக்கணும். வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜாதகம். ഇതിൽ ഞാൻ കണിച്ചു നോക്കാൻ എന്താ ഉള്ളത്? ഇതിനെന്തിനാ എന്നെ വിളിച്ച്? ഇത് ഭഗവാൻ ശിവപാർവതി ജാതകമല്ലേ? ഞാൻ ഇതുവരേക്കും ഇപ്പടി ഒരു ജാതകം பார்த்ததே ഇല്ല. பொதுவா ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்து கூட பொருந்துதான் தான் பாப்போம். இந்த ஜாதகக்காரங்களுக்கு பொருந்ததுன்னு சொல்றதை விட இதுக்காகவே பிறந்ததுன்னு சொல்லணும். இந்த ஜாதகக்காரங்களுக்காக நீங்க 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். இவங்களுக்கு எல்லாமே அதுவா கூடி வரும். இதுக்கு மேலையும் நான் இந்த ஜாதகத்தை கணிக்கிறது அந்த படைப்போட ரகசியத்தை சந்தேகப்படுற மாதிரி. யோசிக்க வேண்டாம். கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருங்க. நல்ல நேரம் கூடி வந்ததுனால தான் இவங்க 2 பேருமே ஒன்னு சேர போறாங்க. இனிமே இதை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. நல்லதே நடக்கும். நான் வரட்டேன். வரேன். வாங்க. பெரியமா நான் போய் அவர் விட்டு வந்துடுறேன். என்னமோ தெரியலீங்க, என் மனசுல இருந்த அத்தனை பாரமும் சட்டுன்னு இறங்கின மாதிரி இருக்கு. எங்களுக்கும் அப்படித்தாங்க. எல்லாமே ஆண்டவன் போட்ட கணக்கு தானே. மிஸ் ஆச்சு, தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. ഞാൻ താൻ പറയുന്നില്ലേ വിശ്വസിക്ക ചേട്ടാ. இன்னொரு வருஷத்துக்கு இந்த ஏரியா பக்கம் வரவே கூடாது. என்ன சேட்டா, எந்த மேல விசுவாசம் இல்லே? உள்ள எல்லாருக்கிட்டையும் தமிழ்ல பேசிட்டு இப்ப மலையாளத்துல பேசி ஏமாத்திரியா? போய் வண்டி உட்கார் போ. ஏய் மணி, ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் கூடவே இருந்து அனுப்பி விடு, புரியுதா?
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க முறைப்படி என்னைக்கு பொண்ணு பார்க்க வரீங்கன்னு எங்க வெற்றி கிட்ட சொல்லிவிடுங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்லங்க, முதல்ல சம்பந்தம் நல்லபடியா முடியட்டும். வரேங்க. வாங்க. வரேன் தம்பி. வரேங்க. வரமா. வாங்க, நான் வாசல் வரைக்கும் வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்க போய்க்கிறோம். இல்ல பரவாயில்ல, வாங்க வரேம்மா. சரி, வாங்கம்மா.